தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் மின் விபத்து ஏற்படும் பணியாளர்களுக்கு அனைத்து செலவுகளையும் மின்சார வாரியமே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அரசு அறிவித்த முழு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் மாநில தலைவர் தமிழரசு, தமிழ்நாடு மின்வாரியத்தில் கேங்மேன்களாக கடந்த 2019 பணியமர்த்தப்பட்ட 9613 கேங்மேன்களுக்கு பதவி உயர்வு, 6% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மின்சார வாரியத்தில் மற்ற பணியாளர்களைப் போல் கேங்மேன் பணியாளர்களுக்கு உள்முக தேர்வுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். கடந்த 2021 புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் பணியாளர்கள் அதன் மூலமாக 9613 பேர் பணியேற்று செய்தோம். பணியேற்று செய்து அன்று முதல் இன்று வரை பயிற்சிக்கான 2 வருடங்கள் முடித்து 2025 பேரும் கேங்மேனாக பணிபுரிந்து வருகிறோம். எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வாக கள உதவியாளர் வேண்டி மாநில செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அதில் முதல் தீர்மானமாக கள உதவியாளர் மாற்றம். அந்த கள உதவியாளர் மாற்றம் நடைபெறாத பட்சத்தில் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து கேங்மேன் சார்பாகவும் வாரியத்தின் அரசாங்கத்துக்கு எதிர்த்து நாங்கள் பெரிய அளவு வேலை நிறுத்த போராட்டத்தை முதற்கட்டமாக நடத்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கோம். பயிற்சி காலம் முடித்ததுலேருந்தே நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு டைமும் சேர்மன்ஸும் முதலமைச்சர் பார்வைக்கு நாங்கள் சந்திப்போம்.